This video is sponsored contains online shopping. உளுந்தங்கஞ்சி காசுவது எப்படி? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவைக்கான அளவு உளுத்தம் பருப்பு ஊற வச்சுக்கணும். அது எடுத்து இப்போ ஜாரில் போடணும். பார்த்துக்கோங்க, ஜாரில் போட்டுமா இது மிக்சியில் போட்டு அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பார்த்துக்கோங்க, அரைச்சிக்கிட்டோமா 2 நிமிஷம் அரைச்சிக்கிட்டோம். அடுத்து இது கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் வச்சுக்கிறோம். இதுக்கு மிக்சி சேரில் அரைச்சது இதில் ஊற்றிக்கிட்டோம். ஊற்றி அடுப்பு கரெக்டான கொஞ்சம் கம்மியாக வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும் இல்லையா, அதுக்காக. கிண்டி விட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். அது கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். அஸ்கர் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். பாருங்கள், சர்க்கரை போட்டோம். ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா தேவைக்கு என்னால் அதிகம் போடக்கூடாது. போட்டு கிண்டி விட்டே இருக்கணும். இதில் கொஞ்சம் ஏலக்காயும் போட்டுக்கலாம். ஏலக்காய் கிள்ளி விட்டு போடலாம். ஏலக்காய் இருந்தால் கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், மனமாக இருக்கும். ஏலக்காய் போட்டோமா, போட்டு தேங்காய் திருவி வச்சுக்கிறோங்க. பாருங்கள், தேங்காய் பாருங்கள் தான் திருவி வச்சுக்கிறோம். தேங்காய் தூள் திருவி அதையும் போட்டு மிக்சிங் பண்ணி அதையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கொதிக்கிற வரலும் கிண்டிகிட்டே இருக்கணுங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். இதெல்லாம் எங்கள் வீட்டில் வாரத்தில் 4 நாளைக்கு செஞ்சு குடிப்போம். ஏன்னு கேட்டால் இது உடம்புக்கு நல்லது. உளுந்தங்கஞ்சி உடம்புக்கு நல்லது, நல்லாயிருக்கும். அதுக்கு தேவைக்கு அளவு நம்ம என்ன சர்க்கரை போட்டுக்கலாம், அப்புறம் ஏலக்காய் போட்டுக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம். நல்லாயிருக்கு. இது ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து வச்சு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி.